இதுவே வந்து ஒரு விதத்துல நீங்க கடைசியில வந்து கொடியை ஏற்றுறது ஒரு கட்டுப்படுத்தாத அப்படின்றத கடைசியில வந்து ஆன்டி நேஷனல் அந்த இதுக்குள்ள தான் சுருங்குது. அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு. இந்த மூமெண்ட்டே அப்படித்தான் பார்க்குறாரு. அவர் இஷ்டத்துக்கு கதை பேசிட்டு இருக்கிறாரு. பொழுது போகிறவனா கேட்டுட்டு இருக்கலாம். அவர் ஏதாவது நீட்டு தேர்வு வேண்டான்னு சொல்லி மாணவர்கள்ட்ட எல்லாம் 24 லட்சம் பேர் எழுதுறாங்க, போய் கருத்து கணிப்பு கேளுங்கன்னா அப்படி தானே சொன்னார் அவர். சரி, நீட்டு தேர்வு வேணும்னு இதை கருத்து கணிப்பு கேட்டாங்களா? நீட்டு தேர்வு வேணும்னு சொல்லி கருத்து கணிப்பு கேட்டு வாங்கி தான் நீட் தேர்வு ஆரம்பிச்சாங்களா? அதான் நம்ம கேட்டோம், ரெஃபரண்டா நடத்தினீங்களான்னு கேட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. இப்போ நீட் தேர்வுங்கிறதே ஒரு அந்நிய சக்திகளால் நடத்தப்படக்கூடிய, தேச விரோதிகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு. அவங்க மொழியிலே சொல்கிறேன் நான். நீட்டு தேர்வே வந்து தேச விரோதிகள் நடத்தக்கூடிய, மாணவர்களுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய நடத்துறது. நீங்க கடைசியில் அந்த ஆன்டி நேஷனல். ஆமாம், பின்ன இவங்களை ஆன்டி நேஷனல் தானே சொல்லணும். ஆன்டி பீப்புள் ஆன்டி நேஷனல்னு சொல்லலாம். அப்போ இவங்க அடிப்படையிலே வந்து தேச விரோதிகள் சேர்ந்து நடத்துறது தான் நீட் தேர்வு. மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி காலங்காலமாக படிச்சுட்டு வர்றாங்க. இதோடைய ஆரம்பகட்டம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி மத்திய பிரதேசத்தில் ஆட்சி செய்துட்டு இருந்த பொழுது, இப்போ அவங்க தான் பண்ணுறாங்க. சிவராஜ் சௌஹான் ஆட்சி இருந்தபோது 2008 2013 காலகட்டத்தில் வியாபாம்னு ஒரு கேஸ் நடந்தது, ஊழல் நடந்தது. ஞாபகம் பல பேர் மறந்துட்டாங்க. அப்போ மருத்துவ சீட்டில் மிகப்பெரிய கொள்ளை வந்து நடந்தது, மிகப்பெரிய ஊழல் நடந்தது. தேச விரோதிகளாக சேர்ந்து கொண்டு பாஜகவோட தேச விரோதிகள் மிகப்பெரிய ஒரு ஊழலை வந்து செஞ்சாங்க. மருத்துவ படிப்புகளில் மிகப்பெரிய ஊழல். அந்த இதில் யாரெல்லாம் விசாரிக்க போகிறாங்களோ அவங்களாம் கொலை செய்யப்பட்டாங்க. 40க்கும் மேற்பட்டவர் சந்தேகத்துக்கு 40க்கும் மேற்பட்டவர் அப்படி ஒரு கேஸ் வந்தது இல்லையா? வியாபாம் கேஸ் வந்ததனுடைய அடுத்த தொடர்ச்சி தான் இப்போ நீட்டு ஊழல். வியாபாம் ஊழல் பண்ணின அதே தேச விரோதிகளான பிஜேபி இப்போ நீட்டில் வந்து தேச விரோதமான வேலை, மாணவர் விரோதமானது, இளைஞர் விரோதமான வேலையை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் நீட்டில் வந்து 2024 மிகப்பெரிய ஊழல் நடந்தது. பீகாரில் வந்து 50 லட்ச ரூபா கொடுத்து அதனுடைய தேர்வு தாளை வாங்கினாங்க. நான் என்ன பிஜேபிக்காரன்ட்ட கேட்குறேன், நான் அவர்கிட்ட கேட்குறேன்னு நினைக்கிறேன்னா, இங்கே ஒரு 16 வயசு 17 வயசு பிள்ளைங்க குழந்தைங்க போய் பரீட்சை எழுத போது அதோட கம்மலை கழட்டுறீங்க, சட்டையை கிழிக்கிறீங்க, கொண்டு போகிற பேகை பிரித்து பார்க்குறீங்க, ஷூவை கழட்டுறீங்க. இத்தனை வேலையை பண்ணி ஏதோ அவங்க என்னது ஒரு அட்டாமிக் ரியாக்டருக்குள்ளே போகிற மாதிரி வந்து அவங்கள வந்து இவ்வளோ தூரம் செக்அப் பண்ணக்கூடிய நீங்கள் உங்கள் மினிஸ்ட்ரி என்ன யோக்கியமாக இருக்கான்னு பார்த்துருக்கணுமா இல்லையா? அதில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒழுங்காக நடத்துகிறாங்களான்னு பார்க்கணுமா இல்லையா? ஒரு மாணவரை இவ்வளோ பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி அவ்வளோ சித்திரவதை பண்ணுறது. இப்போ தமிழ்நாட்டு மாணவனுக்குலாம் வேறு மாநிலங்களில் பரீட்சை எழுதுகிற சென்டர் போட்டாங்க. ஒருத்தருக்கு அபுதாபியில் போட்டாங்க. அபுதாபியில் அதாவது சொன்னேன், தேச விரோத கட்சி அப்படி தான் போடும், தேசத்துக்கு வெளியே தான் போடும். அதான் சொல்கிறேன், அந்நிய சக்திகள் தான் இந்த தேர்வை நடத்துகிறாங்க. அபுதாபியில் எப்படிங்க நீங்கள் போடுவீங்க? கராச்சியில் போட்டிருந்தாங்க. அது சிஸ்டம் எரர்னு சொல்லியிருந்தாங்க. சிஸ்டமே தப்பு தான், அந்த சிஸ்டமே தப்பான சிஸ்டம் தான் அது. அவங்க ஒன்றும் சரியான ஆளுங்களை கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு தேர்வு, ஒரு 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு நடத்த வக்கில்லாத ஒரு அரசாங்கம் தான் பிஜேபி அரசாங்கம். அது ஒரு தேர்வை கூட நடத்துறதுக்கு முடியாத ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஒரு தேர்வை கூட ஒழுங்காக நடத்த முடியலையேன்னு ஒரு அமைச்சரை கூட கேள்வி கேட்க முடியாதவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தக்கூடியவங்க இவங்க. இந்த இளைஞர்கள் 1 லட்சம் பேர் திரண்டிருக்கிறாங்க டெல்லியில். அவங்க கட்சியால் திரட்டப்படலாம் அவரே சொல்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? மக்களுக்கு அவ்வளோ கோபம் இருக்குது நரேந்திர மோடி மேலே, பிரதான் மேலே அவ்வளோ கோபம் இருக்குது. ஒரு மாணவர்களுக்கு ஒழுங்காக தேர்வை கூட நடத்த முடியலன்னா நீங்கள் வந்து எதுக்கு ஆட்சி நடத்துறீங்கன்னு கேட்குறாங்க அந்த மக்கள். அந்த மக்கள் இந்திய கொடியை தூக்கிட்டு தானே வந்திருக்கிறாங்க. அங்கே பிஜேபி நடத்துகிற கூட்டத்தில் இந்திய கொடியெல்லாம் தூக்குறதுலாம் கட்சி கொடியெல்லாம் தூக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த மக்கள் இந்திய கொடி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து தேச விரோதி, நீங்களும் தேசபக்தரா? இவங்களாம் தேசபக்தரா? இது கிட்டத்தட்ட 30-40 குழந்தைங்க இறந்து போயிருக்கிறாங்க நீட் தேர்வால். தமிழ்நாட்டில் மட்டும் 16-17 குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. இவ்வளவு சித்திரவதை பண்ணி ஏதோ பெரிய பரீட்சை நடத்துகிற மாதிரியும் ரொம்ப யோக்கியமான மாதிரி நடத்திட்டு இவ்வளோ ஊழலை வச்சிருக்கீங்களே சார். உங்களுக்கு உண்மையாலுமே சுயமரியாதையோ வெக்கமான சூடு இருந்ததுன்னா உங்கள் மினிஸ்டர் ரிசைன் பண்ணியிருப்பார். இதுக்கு இத்தனை பேர் போராடி தான் ரிசைன் பண்ண வைக்கணுமா? உங்க மினிஸ்டர் ஒழுங்கா ஒரு தேர்வை நடத்த ஏன் முடியலன்னு உங்க மினிஸ்டரால் இந்த வரைக்கும் கேள்வி கேட்க முடியல. அவர் ஒரு கேள்வி வச்சார்ல, என்னன்னு? அவர் பல விஷயங்கள் நல்லது செஞ்சிருக்காரு தர்மேந்திர பிரதான் கல்வித்துறையில் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம். அது எல்லாவற்றையும் இந்த ஒரு தவறு நடந்ததுனால அதுக்குள்ள சுருக்கி பார்க்க முடியுமா? அதெல்லாம் மறைந்து போகும் இல்லைங்க. பாலில் வந்து விஷம் போட்டோம், ஒரு துளி விஷம் விழுந்துருச்சு, ஒரு துளி தான் இப்போ விஷம் குடி சாவுன்னு சொல்ற முடியுமா? மாணவர்கள் எதிர்காலம் நாசமா போகுதுங்க. ஒரு பரீட்சை நடத்துறதுக்கு வக்கு இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு. ஒரு தேர்வை எழுத நடத்த தெரியாதாங்க? நான் கேட்குறேன். ரொம்ப சிம்பிளான விஷயம், எளிமையான விஷயம். 12ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு ஒரு நுழைவுத் தேர்வை நடத்த தெரியல அப்படின்னா ஒரு அரசாங்கம் எதுக்கு இருக்குது? எதுக்கு ஒரு அரசாங்கம்?
இதுக்கு எதுக்கு நரேந்திர மோடி அவ்வளவு பில்டப் கொடுக்குறாரு? இது வரைக்கும் பத்திரிகை கூட பார்க்கறதுக்கு அவர் தைரியம் கிடையாது. பத்திரிகை கூட இவ்வளோ வியாக்கியானம் பேசுறாரு பிஜேபியில இருந்து. ஏன் அங்க பிரதமர் வந்து பத்திரிகையை பார்த்து பேச வேண்டியதான்? 12 வருஷத்துல இது வரைக்கும் பேசவே இல்லையே. இல்ல அவர் ஒரு கேள்வி வச்சார்ல, எதிர்க்கட்சிகள் குறிப்பா காங்கிரஸோ இல்ல மித்த பிராந்திய கட்சிகளுடைய இயலாமை இதுல எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, அவங்க அதனால தான் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டே வந்திருக்கு அப்படின்றதையும் அவர் சொன்னார். இல்ல அது நாங்களும் ஒத்துக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தேச விரோதிகளாக இருக்கிறப்போ அதை கேள்வி எழுப்பி இது போற மக்களை திரட்டுகின்ற ஒரு பொறுப்பு வந்து எதிர்க்கட்சிக்கு இருக்குது. ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்ல பேசுறாரு, எம்பிக்களை திரட்டி ஒரு போராட்டம் பண்றாரு. அவங்க வட இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியும் கணிசமான வாக்குகளை வைத்திருக்கிறார்கள், ஆட்சிகளை நடத்தி இருக்கிறாங்க. ஏன் ஒரு 2 லட்சம் 4 லட்சம் பேர் திரட்டுங்க நீங்க? இது வரைக்கும் அப்படி ஒரு மக்களை திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்தல. அவர் டயலாக் விடுறாரு, ராகுல் காந்தி நல்லா டயலாக் விடுறாரு, பஞ்சு டயலாகா கொடுக்குறாரு, அதெல்லாம் செய்கிறார். நீங்க இவ்வளவு வேண்டாம். சோனம் வாங்சுக்கோடைய உண்ணாவிரதம் நடக்குது. இந்த போராட்டத்துக்கு மாணவர்கள் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸ்ல 3 முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இருக்கிறாங்க. எந்த முதலமைச்சராவது இந்த மாணவர் போராட்டத்துக்கு ஆதரிச்சு எதையாவது பேசினாங்களோ, போராட்டம் நடத்தினாங்களா? அந்த மாநிலங்கள் ஏதாவது நடந்ததா? கேரளாவில் ஏதாவது நடந்ததா? கர்நாடகாவில் ஏதாவது நடந்ததா? தெலுங்கானாவில் ஏதாவது காங்கிரஸ் பண்ணுச்சா? காங்கிரஸ் NSUI சார்பா வந்து போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா அங்க ஜந்தர் மந்தர்? இல்லைங்க, இது ஆதரவு எல்லாரும் தாங்க தெரிவிக்கிறது வேறங்க. நீங்க ஒரு எதிர்க்கட்சி, நீங்க வந்து பாசிசத்தை வீழ்த்துறோம், பாஜகவை வீழ்த்துறோம், நாங்க வந்து ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொல்லக்கூடிய கட்சி நீங்க. அப்ப நீங்க எப்படிப்பட்ட போராட்டத்தை எடுத்துருக்கணும்? நீங்க இந்த மாதிரி போராட்டம் நடத்திருந்தது. நீங்க டெல்லியில் நடந்த மிக முக்கியமான போராட்டங்கள், CAA போராட்டம் நடந்தது. CAA போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியவே காணோம். 60 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் பிஜேபினால, சங் பரிவாரனால. போய் அந்த பாதிக்கப்பட்டவர்களை, கொலை செய்யப்பட்ட குடும்பத்தையோ போய் காங்கிரஸ் போய் பார்க்கவே இல்லை. டெல்லியில தான் ராகுல் காந்தி வீட்டில இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள 3/4 மணி நேரத்தில் போகக்கூடிய இடங்களில் நடக்கிற கொலைகள் அது. அதை போய் பார்க்கல அவர். விவசாயிகள் போராட்டம் நடந்தது. விவசாயிகள் தான் மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்தாங்க. அந்த எழுச்சி இவங்க செய்யல. இப்ப மாணவர்கள் எழுச்சியை கொண்டு வந்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் போராடிட்டாங்க, விவசாயிகள் போராடிட்டாங்க, இன்றைக்கு மாணவர்கள் போராடுறாங்க. இப்பவும் எதிர்க்கட்சி உட்காந்து டயலாக் விடுறது, ட்விட்டர்ல கமெண்ட் போடுற வேலையை மட்டும் ஒரு எதிர்க்கட்சி பார்த்தா அது எதிர்க்கட்சியா? அது பார்லிமெண்ட்ல மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருக்காரு. அதுதாங்க. இதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்கன்னா கட்சியில் தொண்டர்களே கிடையாதா? கட்சி தொண்டர்களே கிடையாதா? உங்களுக்கு 3 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறீங்க. மாநிலத்தில் நீங்க இறக்கணுமா இல்லையா? போராட்டத்தை கட்டமைக்கணுமா இல்லையா? மாநில உரிமையை மறுக்கக்கூடியது நீட். தமிழ்நாடு வந்து இதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறது. தங்கை அனிதாவினுடைய மரணத்திலிருந்து நம்ம தொடர்ச்சியா போராட்டம் நடத்துறோம். கடந்த திமுக ஆட்சியில் அவங்க இதுக்கு ஒரு தீவிரமான நிலைப்பாடை எடுத்தாங்க. ஆனால் எந்த விதமான ஒரு நிலைப்பாடுகளை காங்கிரஸ் வரை வெளிப்படுத்தவே இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.